பொதுத் தேர்வை நடத்த வேண்டும் என்று சட்டம் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். அதாவது இந்த 3வது படிக்கிறவங்க, 8வது படிக்கிறவங்க, 5வது 8வது படிக்கிறவங்க எல்லாம் பொதுத் தேர்வு எழுதினா என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகள் ஏற்கனவே லாங்குவேஜ்லேயே சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா மார்க் இருப்பாங்க. இந்த நேரத்தில் 3வது ஒரு இந்தி மொழியும் படிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த 3 தேர்வுகளை வைத்து அவர்களை வடிகட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் வடிகட்டி எப்படியாவது இந்தியை திணித்திட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு வகையில இந்தியை திணிக்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, இன்று நமக்கு 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றது தமிழகத்தில். இதையெல்லாம் குறைக்க வேண்டும். எதற்காக? மக்கள் தொகையின் அடிப்படையில் குறைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் கடந்த காலங்களில் அந்த குடும்ப கட்டுப்பாடை பின்பற்றியவர்கள் தமிழகம். அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவியது. ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பொறுத்தே அமைகின்றது. அப்படி என்றால் தமிழகத்தின் வளர்ச்சி தான் இன்றைய ஒன்றிய அரசு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த குடும்ப கட்டுப்பாடை நாம் பின்பற்றியதன் விளைவாக இன்று நாம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் பொருள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு 100 தொகுதியாக உயர்த்தப்படும். அப்படி என்றால் நமக்கு 39 தொகுதியை கிட்டத்தட்ட 60 தொகுதியாக உயர்த்த ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பட்ஜெட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் தொகுதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மாநிலத்திற்கும் சரிசமமான வளர்ச்சியை கொடுக்க வேண்டும், சரிசமமான தொகுதியை கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தி திணிப்பினால், இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்து முழக்கமிட்டு அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல நிதி நெருக்கடி தந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசின் 2025-26 நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டிற்கு சாதகமாக ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்கும் குறிப்பிடும்படியாக நிதி ஒதுக்கவே இல்லை. மீண்டும் ஒரு முறை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றது. எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ, கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட்டிலே நிதி வழங்கி உள்ளது. உள்ளபடியே ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனை பாரபட்சமான செயலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இந்த முறையும் தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் இல்லாததும், தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறாததும் பாசிச சக்திகளுக்கு தமிழ்நாட்டின் மீதுள்ள வன்மத்தையும் அவர்களின் மாற்றாந்தாய் மனப்பான்மையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறவில்லையே. எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம், அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை. நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன்? எது தடுக்கிறது? மாநிலத்தின் விருப்பத்திற்கு மாறாக தமிழ்நாட்டின் மீது தனது மொழிக் கொள்கையை திணிப்பதில் மத்திய அரசு காட்டிய ஆர்வத்தில் ஒரு சிறிய பகுதியாவது பிரதிபலிக்க வேண்டாமா என மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதேபோல அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் தங்களது பதவி நாற்காலையை காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் நேரத்து கணக்குகளோடு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை வாரி வழங்கும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் வஞ்சக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் முழக்கமிட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு, தொடர்ந்து ஒன்றிய அரசின் பல்வேறு அழுத்தங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கி நம்முடைய தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து வீறு நடை போட்டுக் கொண்டிருப்பார். அவர்களுக்கு உங்களுடைய தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்து அவருடைய கரங்களை வலுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.